பிரியமானவர்களே, இப்போதும் கூட கடந்த நாட்களிலே நாம் கற்றுக்கொண்ட ராஜாக்களுடைய காரியங்கள் நாம் எவ்வாறு கற்றுக்கொண்டோம், அது எந்த அளவுக்கு நமக்கு பிரயோஜனமாக இருந்தது என்பதை குறித்ததான ஒரு ஃபீட்பேக் டைம், உங்களுக்கான நேரம். ஆகவே முன்னாடி சொல்கிறவங்க ரத்தின சுருக்கமாய் உங்களுக்கு அது எவ்வளோ பிரயோஜனமாக இருந்தது, நீங்கள் புதிதாய் கற்றுக்கொண்ட காரியங்கள் என்ன அப்படிங்கிற அந்த ஃபீட்பேக்கை மிக சுருக்கமாய் நீங்கள் சொல்லும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். சொல்கிறவங்க நீங்கள் முன்னாடி சொல்லலாம், இல்லைன்னா மைக் கொடுங்கண்ணே, ஃப்ரெண்டில் பேக்கில் இருக்கிற இடத்துல கூட நீங்கள் எலும்பி நின்று சொல்லலாம். ஆனால் சுருக்கமாக சொல்லணும். கிருபையினால் நம்ம குருமார்கள் மூலமாக நம்மளுக்கு நல்ல அதை 1 ராஜாக்கள் 2 ராஜாக்களை கற்றுக் கொடுத்தாங்க. ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. எனக்கெல்லாம் அந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் வாசிக்கும் போது கொஞ்சம் கூட எனக்கு புரியாது. ஆனால் ஆண்டவர் கிருபையால் இந்த அவங்க கொடுத்த நாட்களை பயன்படுத்தினேன். அநேக நாட்கள் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. ஆண்டவர் அந்த 4 குருமார்களையும் வல்லமையாக எடுத்துகிட்டு பயன்படுத்தினார். அநேக மக்கள் இதில் கலந்து கொண்டாங்க. ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. கர்த்தர் தாமே இன்னும் அவர்களை ஆசீர்வதிப்பாராக, அவங்கள ஊழியத்தில் மேன்மேலும் பெருக பண்ணுவாராக. அதுவே நேற்று கொடுத்த கிஃப்ட் நாங்கள் எதிர்பார்க்கல, ஆனால் கர்த்தர் கொடுத்த கிஃப்ட் அவங்கள வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். இதுக்கு உதவி செய்தாங்க. கர்த்தருக்கு நாம மகிமைப்படுவதாக. என்னையும் இந்த இடத்துல ஒரு சிறு சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த வருஷம் நான் எப்படி வர முடியுமோன்னு யோசித்தேன். ஆண்டவருடைய கிருபையினால் ஒரு நாள் கூட வராமல் இருக்கல. முழு நாளும் நான் வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த ஒவ்வொரு ராஜாக்களுடைய காரியங்களை நான் பார்க்கும்போது எனக்கு உண்மையாகவே பிரயோஜனமாக இருந்துச்சு. நான் ஒரு வசனம் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் பல காரியங்களை நான் யோசிப்பேன். அப்போது யெகூவை பற்றி நம்ம சிந்திக்கும்போது முந்தின வசனத்தில் அவன் செம்மையானதை செய்தான் அப்படின்ட்டுருக்கு. அடுத்த வசனத்தில் யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகவில்லை. அப்போ இருக்கும்போது நம்மளையும் குறித்து மக்கள் இப்படி சொல்லக்கூடாது, இப்படி நல்லா இருப்பா ஆனால் இதை விட்டு விலகலை அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த நேரத்தில் ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும், செம்மையாக இருக்கணும். அடுத்த வசனத்தை பற்றி நம்மளை பற்றி நம்ம மக்கள் கூறக்கூடாது. அப்படி ஆண்டவருக்கு பிரியமானவா, எல்லா காரியங்களையும் செம்மையாக செய்வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் என்ன நான் ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணித்தேன். முடிந்த வரை ஆண்டவர் எல்லாருக்கும் அது பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நம்ம உற்சாகமாக நம்ம வந்திருக்கோம். நம்மளும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக சாட்சிகளாக வாழணும். மற்றவங்க நம்மளை குறித்து நற்சாட்சி சொல்லுகிற காரியங்கள் நம்ம இடத்துல காணப்படணும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆண்டும் அருமையாக இதிலே கலந்து கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த அருமையான வாய்ப்புக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதுவரை நாம் வேதத்தை வாசிக்கிறோம், வரிசையாக வாசித்து கொண்டு வரும்போது 2 ராஜாக்கள் நாளாகமத்தில் பார்க்கும்போது அந்த அரசர்கள் வாசிக்கும்போது யூதா இஸ்ரவேல் அரசர்கள் என்று நாம் பார்க்கும்போது திருப்பி பார்ப்போம், இது யார் இது யார் இது யாருன்ட்டு. அதை தெளிவாக ஐயா மூலமாக வடதேசத்து ராஜாக்கள் யார், தென் தேசத்து ராஜாக்கள் யார் என்பதை ஒரு தெளிவுபடுத்தியதற்காக, அது கிடைத்த ஒரு தெளிவுக்காக இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதோடு இல்லாமல் அந்த ராஜாக்கள் யார், அதில் குறிப்பாக அந்த ஆஷா அவருடைய ஒரு நல்ல ஒரு குணங்கள், அதையும் நாம் பற்றி கொண்டு கர்த்தரோடு இடைப்படுவதற்கு இந்த அருமையான நாட்களை கர்த்தர் கொடுத்தார். இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். மட்டும் குறித்து வச்சு வீட்டில் போய் வாசிப்பேன். எனக்கு வாசிக்க தான் தெரியும், ஒழிஞ்சு எழுத தெரியாது. ஆனாலும் போன மாதத்தில் ஒரு 16ஆம் தேதி என் பேரன் ஒரு மரணத்திலேருந்து என்னை ஆண்டவர் காப்பாற்றி தந்தார். அவன் ஒரு சைக்கிளில் 4 பேர் சின்ன பையன் ஓடி விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது என் பெரிய அந்த ஆட்டோவில் வண்டி கீழே போட்டுட்டு பைதாவுக்குள்ளே மண்டை மாட்டிக்கிட்டு பார்த்து. ஆனாலும் அந்த ஆட்டோக்காரது அங்கே தள்ளுனார்னா என் பிள்ளை வம்பா போயிருப்பான். ஆனால் கர்த்தர் பெரிய காரியத்தை என் கண்ணீரையும் கண்டாரோ, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆனாலும் கர்த்தர் பெரிய காரியத்தை ஒரு தழும்பா என்னமே அடிபடாதபடிக்கு என் கர்த்தர் ஜீவனை கொடுத்து என் பிள்ளையை பாதுகாத்து அந்த ஆட்டோக்காரங்க என் பேரனை தூக்கி முத்தம் கொடுத்துட்டு
சொல்லி மேல்கெல்லாம் தடவி விட்டான். அந்த பையன் எந்திரிச்சிட்டு எங்கள் பாட்டிகிட்ட சொல்லிடாதீங்க, எங்கள் பாட்டி கண்டனே எங்கள் அம்மாட்ட சொல்லி இன்னைக்கு சைக்கிள் ஓட்ட விடாது, தயவு செய்து யாரும் எங்கள் பாட்டிகிட்ட சொல்லிடாதீங்கன்னு பையன் சொல்லியிருக்கான். நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன், சாப்பிட்றதுக்கு இருந்தேன். எம்மா உன் பேரன் பிழைச்சது மறுபிழைப்பு அண்ணாவுடனே நான் அந்த இலையை முடிச்சுட்டு ஓடியே வந்தேன். என்னை பார்த்தோன்னே நான் சைக்கிள் ஓட்ட மாட்டேன் பாட்டி, நான் தெரியாமல் ஓட்டிட்டேன், என்னை மன்னிச்சுக்கிடுங்கண்ணா. நீ டெய்லி அதிகாலையில் 5 மணிக்கு ஆலயத்துக்கு போகிறது உண்மை. உன் பையன் பேரன் பிழைச்சது உன்னோட செவத்துலேயும் உன் கண்ணீர்னாலன்னு தான் அந்த அம்மா சொல்லிச்சு. கத்தர் அனைவருக்கும் காலை வணக்கம். கடவுளுக்கு ஸ்தோத்திரம். நான் சாரட்டகர் கல்லூரியில் வரலாற்று துறையில் நான் ஆசிரியராக இருக்கேன். எனக்கு வந்து இந்த ஒரு நம்ம சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணப்போ இந்த ராஜாக்கள் பற்றி நம்ம டீச் பண்ண போகிறோம், பைபிள் ஸ்டடி நடக்குதுன்னு சொன்னப்போ நானும் அதை ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் இதில் தான் நான் நடத்துவாங்க, பாஸ்டர்ஸ் வந்து அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல. இப்போ லாஸ்ட் அந்த நமக்கு ரம்ஜான் அப்போது அந்த கன்சாலிடேஷன் கொடுக்குறப்போ தான் சரி நம்ம போய் நம்ம அதை பற்றி பார்க்கலான்னு வரும்போது உண்மையாகவே நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா நான் முன்னாடி உள்ள அந்த வடதேசத்து ராஜாக்களை எல்லாம் நான் அந்த டைமில் வரல, அது என்னுடைய தவறு தான். ஆனால் அன்றைக்கி வந்தப்போ நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணேன், இப்படி நம்ம அதை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தென் தேசத்து ராஜாக்கள் எல்லாம் நடத்தும்போது ரொம்ப எங்கள் டீச்சர்ஸை விட ரொம்ப பிரமாதமாக அந்த அந்த அவங்க நடத்தின விதம், பாஸ்டர்ஸ் வந்து அந்த ஒரு ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு ராஜாவினுடைய அந்த வரலாறை அவ்வளவு தெளிவாக அது எல்லாருக்கும் புரிகிற மாதிரியும், படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் அத்தனை பேருக்கும் புரிகிற மாதிரி மிகவும் தெளிவாக எடுத்துரைத்தாங்க. அதுக்கு மிக்க நன்றி. அப்புறம் எனக்கு இந்த ராஜாக்களை பார்க்கும்போது நம்முடைய பைபிளை வந்து வரலாற்று புத்தகம்னு எப்போவுமே சொல்லுவாங்க, வரலாற்று நூல்னு சொல்லிட்டு. நான் படிக்கிறப்பெல்லாம் ஒரு ஃபெய்த்தில் தான், ஒரு நம்பிக்கையில் தான் நான் அதை படித்து அதை அப்படியே தான் நான் ஸ்பிரிச்சுவலாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அந்த வரலாற்று நூலுங்கிறத வந்து அப்படியே அப்பட்டமாக அப்படி வரலாற்று நூலுங்கிறத அப்படி தெளிவாக எங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளவு அது ஒரு நம்ம நாங்கள் வரலாறில் டீச் பண்ணும்போது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு தெளிவாக ஒரு உலகம் முழுவதும் நாங்கள் அது வந்து அதை வரலாற்றை அடிப்படையாக வச்சு தான் சொல்லி கொடுக்குறோம் நாங்கள் இப்போவும். அப்போ இதை படிக்கிறப்போ தான் நம்ம ஒரு எழுதப்பட்ட ஒரு வரலாற்று நூல் நம்ம கையில் இருக்குது, அதுவும் கடவுளை ஸ்பிரிச்சுவலாக நமக்கு கடவுள் தந்த ஒரு நூல் நம்ம கையில் இருக்குதுங்கிறது ஒரு பெரிய பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து இந்த பெண்களை பற்றி நீங்கள் நடத்திட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன மனசுக்குள்ளே நம்ம முடித்த உடனே பாஸ்டர்கிட்ட கேட்கணும், எல்லா நாட்டிலையும் எல்லா உலகத்தில் ஃபுல்லாக ஒரு பெண்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க, அப்போ யூதர்கள் ஒரு பெண் இல்லையோ அரசு இல்லையோன்னு நான் நினச்சிட்டு இருந்த அடுத்த நாளே வந்து அத்தாலியால் பற்றி பேசினாங்க. அப்போது சரி பரவாயில்ல, நல்ல ஒரு பெண் ஆட்சியாளர் நினச்சிட்டு ரொம்ப அதை கேட்டுட்டு இருந்தப்போ அவங்க வந்து ஒரு பேட் மாடலாக தான் இருக்காங்க நமக்கு. ஆனால் நம்ம அதை பின்பற்றணும்னு அவசியம் இல்லை, அவங்க கொடூரமாக இருந்தால் கூட நம்ம ஒரு பெண்களும் அதில் அந்த காலத்திலேயே அவங்களுக்கு ஒரு உரிமை கொடுத்து அவங்களுக்கும் ஒரு ஆட்சி பீடத்தில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கும் போது பெண்களாகிய நம்மளும் ஒரு பெருமை கொள்ள வேண்டிய விஷயந்தான். தாவீது ராஜா வந்து அவ்வளவு கடவுளை குறித்து அவ்வளவு பாடுறான், அவ்வளவு செய்கிறாங்கும் போது அப்போ நான் எப்பவுமே நினைப்பேன், ஒரு ராஜா தானே அவர் எப்படி ஒரு கடவுளை பற்றி ஏன் இவ்வளவு நம்ம தாழ்மையோடு இப்படி படிக்கிறாருன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ராஜாக்களெல்லாம் கேட்குறப்போ தான் புரியுது, எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவனுடைய ராஜ்யபாரத்தை அவன் சரியாக இல்லை, கடவுளோடு இல்லை அப்படின்னு சொன்னால் ராஜ்யபாரத்தை இழந்து தான் திரிகிறான், இழந்து தான் அவன் மடிகிறான். அந்த அவங்களுடைய கல்லறையில் கூட இடம் இல்லாமல் அளவுக்கு போயிடுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு ராஜாக்களுக்கே உள்ள நிலைமைனா நம்மளுடைய மக்களாகி நமக்கு என்ன நிலைமை? அப்போ நம்ம கடவுளோடு இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நல்ல முறையில் வாழ்ந்து கடவுளோடு இருக்க முடியும், கடவுளோடு சேர முடியுங்கிறதுக்கு நமக்கு இந்த ராஜாக்களுடைய பாடம் நமக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. நடத்தி தந்த அத்தனை பாஸ்டர்ஸுக்கும் சர்ச்சில் உள்ள அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. வடதேசத்து ராஜாவோ தென் தேசத்து ராஜாவோ ராஜா தான். ஆனால் ராஜாவாக இருந்தாலும் அவங்கள பார்க்குற பார்வைன்னு ஒன்று இருக்குது. ராஜா அப்படின்னாலே நம்ம என்ன நினைப்போம், நாட்டை நல்லா ஆட்சி செய்கிறவங்க அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் நமக்கு பைபிளில் கொடுத்துருக்கிறதுல விரலை விட்டு எண்ணிரலாம் எத்தனை ராஜாக்கள் நல்ல ராஜாக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்க்கும்போது ஒரு ராஜாவோ 2 ராஜாவோ தான் நல்லவங்க இருக்காங்க, மீதி எல்லாருமே கெட்ட ராஜாக்கள்.
ஆனால் நம்ம பைபிளை வாசிக்கும் போது இப்படி கெட்ட ராஜா யார் நல்ல ராஜா யாருன்னு சொல்லி பிரித்து படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் இங்கே வந்த பிறகு அதை பற்றி நீங்கள் சொல்லிக் கொடுத்தது எங்களுக்கு நல்ல பிரயோஜனமாக இருந்துச்சு. ஸோ ராஜாக்களுக்கு அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் ஆட்சி செய்கிறோம். அப்போ நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம், நம்மளும் ஒரு நல்ல ராஜாவாக இருக்கிறதுக்கு எப்படி இருக்கணும். ஒரு சில நாள் காலையில் எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணுவோம், சில நாள் ப்ரேயர் பண்ணாமல் சோம்பேறித்தனத்தில் விட்டுருவோம். அப்போ கர்த்தரை விட்டு அதில் பின்வாங்குறோம். அப்படி இல்லாமல் கர்த்தருக்கு செம்மையானதை செஞ்சு இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுல இதில் கற்றுக்கிட்டோம். தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயன் ஆவல் பூமியில் என்று சொல்வது போல இப்போ என்ன செய்கிறோம், 60 வயதுக்கு அப்புறம் நம்ம கடவுளை நெருங்கி சேர்வதற்கு கடவுள் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒரு நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்வோம். அது மட்டுமல்லாமல் நாம் 4 குருவானவர்களும் அருமையாக அவரோடு இணைந்து உபதேசியார்களும் சிறப்பாக இந்த 40 நாட்களும் நமக்கு அருமையான நம்ம சொன்னபடி ராஜாக்களை குறித்தும் அருமையாக நம்ம ஒரு கேட்பதற்கு நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதனால் அவர்கள் யாவரும் கரந்தட்டி நமது வாழ்த்தலையும் அவர்களுக்கு யாவரும் நல்ல கரந்தட்டிருங்க, நன்றி சொல்வோம். ஏனென்றால் யாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்காது. இந்த திருமண்டலத்தில் யாருக்குமே இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்காது என்று சொன்னால் மிகையாகாது. எத்தனையோ நாங்கள் இப்போ எனக்கு 63 வயசு ஆகுது. நான் 5 வயசுலேருந்து விவரம் தெரிஞ்ச போது 58 வருஷம் நான் அந்த ஆலயத்தில் தான் வந்துட்டு இருக்கிறேன், 58 இயர்ஸ். அப்படிங்கும்போது இப்படி நம்ம பைபிளை பற்றி ஆழமாக சிந்திப்பதற்கு இது ஒரு நல்லதொரு வாய்ப்பு. அதனால் தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்வோம். அது மட்டுமல்லாமல் கொரோனா காலங்களில் 2 மட்டும் நம்ம பைபிளை படித்து முடித்தோம். நானே படித்து முடித்தாலும் அவங்க சொன்ன மாதிரி நம்ம ஏதோ படித்தோம், ஏதோ வச்சோம், இந்த ராஜாக்களை குறித்து படித்தோம், நாலாகமத்தில் படித்தோம். ஆனால் இந்த அளவுக்கு ஆழமாக சிந்திக்கிறதுக்கு நம்ம சிந்திக்கலை. ஆனால் நம்ம அன்புக்குரிய சேகர தலைவர் பாஸ்கரையா அவர்கள் மிகவும் மிகவும் ஆழமாக ஒவ்வொரு நாட்களும் ஏன்டாப்ப 40 நாள் முடியுதுன்னு தான் இருக்குது. இப்போ 40 நாள் ஏன் முடியுது, இன்னும் கொஞ்சம் ராஜாக்களை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆட்களை பற்றி படிக்கலாம் போதுன்ட்டு அந்த அளவுக்கு மிகவும் மிகவும் அருமையாக எல்லாருக்கும் இந்த ராஜாக்களை பற்றி புரியும்படி நாங்கள் திரும்பி டிஸ்கஸ் பண்ணுவோம். நாங்கள் கொஞ்சம் வாக்கிங் போக நினைக்கலாம், வாக்கிங் போது ஐயாட்ட அதை குறித்து தான் பேசுவோம். ஐயா இந்த ராஜாக்கள் இப்படி இருந்தாங்களா அப்படி இருந்தாங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு இந்த வேதாகமத்தை ஆழமாக சிந்திக்க வைத்த அற்புதமான குருவானவர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஐயா சொன்னபடி நீங்கள் எல்லோரும் வந்தீங்க, அவ்வளோ பேரும் ஐயா. ஏன்னா நீங்கள் இருந்தால் தான் அந்த ஐயாவுக்கு சபை சிறப்புன்னு சொன்ன மாதிரி 120 நேற்று தினத்தில் ஐயா சொன்னாங்க. 120 பேருக்கும் நன்றி சொல்கிறேன். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாட்களும் நம் கடவுள் கிருபையான நாட்களை தந்தார், நல்ல கால சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் ஒரு சிறப்பு, இந்த 40 நாள் எனக்கு தலைவலி இல்லை, கால்வலி இல்லை, கைவலி இல்லை. அது பெரிய கிருபை. நான் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுவோம். சில நேரம் தலைவலி வந்துடும், சில கால்வலி வந்துடும். எப்பண்டா காலையில் என்ன செய்வோம், படுத்த தான் தெரியும். நம்ம 10 மணிக்கு படுத்துருவோம். எதுக்குன்னா முந்தினா கொஞ்சம் லேட்டாக படுவோம், அந்த 10 மணிக்கு படுத்துருவோம். எதுக்காகனா காலையில் நம்ம 4:30க்கு எந்திக்கணும்னு சொல்லி. அதனால் நிச்சயமாக நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்வோம். அது மட்டுமல்லாமல் நமது அருமையான குருவானவர்கள் மிகவும் மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். எனக்கும் இந்த வாய்ப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாட்களில் இந்த ராஜாக்களை குறித்து எவ்வளவோ பைபிள் படிச்சிருந்தாலும் ஒரு விவரமாக நான் அதை அறிந்து கொண்டேன். இதை நம்மளுக்கு இப்போ எந்த ராஜாவாக இருந்தாலும் எல்லாரும் தப்பு தான் செஞ்சுருக்காங்க. யோசபாத்து மாத்திரம் ஜனங்களை துதிக்க வைத்தார், அவரும் என்ன செய்தார், துதித்தார், வெற்றி கண்டாருன்னுட்டு. இப்போ நான் என்னுடைய பெற்றோர்களை நினைத்து பார்க்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பா நான் துபாய்க்கு வேலையில் போய் சேர்ந்த உடனே அவங்க எனக்கு எழுதின அறிவுரை, தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கவனை கண்டால் நீசர்களுக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் அப்படின்ட்டு வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கணும், பைபிள் படிக்கணும், அதை குறித்து தான் போதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போ ராஜாக்களாக இருந்தாலும் அவங்களுக்கு செய்த தவறுக்கு தண்டனை நிச்சயம் ஆண்டவர் கொடுத்தாரு. அதை எல்லாத்தையும் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ நம்ம பிள்ளைகளை நான் உணர்ந்தது, இப்போ நம்ம பிள்ளைகளை வீட்டில் வளர்க்கிற வரைக்கும் நல்லா வளர்த்தேன். கட்டி கொடுத்து அவங்க வீட்டில் பிரச்சனை ஆகும்போது நான் அடிக்கடி சொல்கிறது, எங்கள் அம்மா எனக்கு சொல்லுவாங்க, எதுவும் பிரச்சனை வந்து இல்லை ஜெபம் பண்ணேன். அதே வார்த்தைகளை பிள்ளைகிட்ட சொன்னாலும் அந்த பிள்ளைகளை என்ன சொல்லுவாங்க, அப்பா கிட்ட சொன்னால் ஜெபம் பண்ண தான் சொல்லுவாங்க. அதை நான் இன்னும் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். எதுவும் பிரச்சனை மாமன் பிரச்சனையா
உங்ககிட்டயும் பிரச்சனை இருக்கும், ஜெபம் பண்ணு மாற்றுவார் அப்படின்ட்டு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் இன்னும் அதிகமாக ஆண்டவரை பற்றி தான் நான் அந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க முடியும் அப்படிங்கிறத இன்னும் ஆணித்தரமாக எப்போ சொன்னாலும். இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னால் கூட என் மகன் வந்து அப்பா கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது சொன்னால் அப்பா ஜெபம் பண்ண தான் சொல்லுவாவ அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபு சிரிச்சா. ஆனால் நம்ம இப்போ இது ராஜாக்களை படிக்கும், இதெல்லாம் படிச்சுக்கிட்டு நம்ம குடும்பங்களை பற்றி சொந்த பந்தங்களை பற்றி ஆண்டவருக்குள்ள அவங்கள இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதை நான் இதில் எனக்கு ரொம்ப ஆணித்தரமாக நான் உணர்ந்தேன். அதை தான் நான் என் ஒய்ஃப்கிட்டையும் சொன்னேன். இவ்வளவு ராஜாக்களாக இருந்தாலும் சரி, ஏதோ படித்து கதைக்கு போகிற மாதிரி இல்லை, நமக்கு உணர்த்தினது என்னுடைய முன்னோர்கள். எங்கள் பாட்டி ஆலயத்துக்கு மணி அடித்த உடனே முன்னகிட்டே போயிடுவாங்க, கண்ணு தெரியாது, நான் கூட்டிகிட்டு போவேன். எங்கள் அம்மா என்ன ஜெபஜீவியத்தில் வளர்த்தாங்க. நம்ம பிள்ளைகளும் இனி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தாலும் நம்ம என்ன சொன்னோம், ஆண்டவருக்குள்ளே நம்ம ஆணித்தரமாக அவங்கள நிலைநிறுத்தணும், அதற்காக ஜெபிக்கணும். தேசம் திருச்சபை உண்மையில் இப்போ இருக்க சூழ்நிலைகள் ஆனால் எல்லாத்தையும் உணர்ந்து என்ன சொன்னால் ஜெபத்தில் இன்னும் அதிகமாக நம்ம கிட்டி சேரணும் என்பதை இந்த ராஜாக்கள் மூலமாக நான் உணர்ந்தேன். நீங்களே எல்லோரும் உணர்ந்திருப்பிய. இதுதான் மெயினான இதை ப்ராஜெக்ட். ஏன்னா யாராக ராஜாவாக இருந்தாலும் தண்டனை நிச்சயம். நானாக இருந்தாலும் சும்மா ஜெபம் பண்ணிகிட்டே இல்லை கிடையாது, தவறு செய்தால் தண்டனை நிச்சயம் கிடைக்கும். அதை அனுபவிச்சிருக்கேன் நானும், எனக்கு வாழ்க்கையில் அதை நான் உணர்ந்திருக்கேன். அது யாருக்கும் அவர் பட்சபாதம் பண்ண மாட்டார், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆனால் இன்னும் அதிகமாக இந்த ராஜாக்களை தனியாக உணர்ந்துக்கிட்டோம், பிரித்து அதில் வந்ததில் 40 நாள் ரொம்ப ஒரு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையில் இனி சீர்படுத்துவதற்கு இது ஒரு தருணத்தை எனக்கு தந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். தேவனுக்கு கோடாகோடி நன்றியை செலுத்துகிறேன். இதை எடுத்து நடத்தி நம்ம ஐயாமாருக்காகவும் சோதரன். ஏன்னா அதில் நமக்கு ஒரு பேராக அவங்க தலைமை குருவானவருக்கு எப்போவுமே ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்துருக்கிறாரு. அதற்காக நம்ம திருச்சபை ஒரு பரிசுத்தத்தில் வளர்க்கிறதுக்கு, ஆனால் நம்மளும் என்ன கேட்டுட்டு சும்மா போயிடக்கூடாது, அப்புறம் ஆசைப்படுவோம். ஆண்டவர் வழி அப்படிங்கிற காரியத்தை பார்த்தோம் அப்படின்னா, வடதேசத்து ராஜாக்களில் எத்தனை ராஜாக்கள் படித்தோம் நம்ம வடதேசத்தில்? 19 ராஜாக்கள். 19 ராஜாக்களுக்கும் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் பேடு தான் இருக்குது. நான் சொல்ல விரும்புகிற காரியம், இப்போ ஒரு மாணவன் கல்லூரியில் படிக்கிறான் அப்படின்னா சேட்டை பண்ணாத மாணவர்கள் இருப்பது கிடையாது. ஆனால் வெளியே வரும்போது சர்டிஃபிகேட்டில் பேட்னா போடுவாங்க, இல்லை குட்டுன்னு தான் போடுவாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா வடதேசத்து ராஜாக்களுக்கு 19 பேருமே பேடு தான். பொதுவான அடிப்படையில் தென் தேசத்து ராஜாக்கள் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 8 ராஜாக்களுக்கு குட் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு அவங்க பொதுவாக மதிப்பிடப்படுகிறது. அவர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, ஆசாப், எழுதுனா எழுதி வைத்துக்கோங்க அல்லது குறித்து வைத்துக்கொள்ளுங்க. அந்த குட் அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேட்டோடு இருக்கிற இந்த குட் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் யாரெல்லாம் அப்படின்னா, ஒன்று ஆசாப், இன்னொன்று யோசபாத். ஆசா, யோசபாத், யோவாஸ். யோவாஸ் யாருன்னா அகசியாவுடைய பையன், அத்தலியா பாட்டிக்கு அப்புறம் வர்றாருல பேர அவரு யோவாஸ். அப்புறம் அமசியா, அமசியா, உசியா, உசியா, யோதாம், யோதாம், எசேக்கியா, யோசியா. எசேக்கியா, யோசியா. மீண்டும் நான் வாசிக்கிறேன். ஆசாப், யோசபாத், யோவாஸ், அமசியா, உசியா, யோதாம், எசேக்கியா அண்ட் யோசியா. இப்போ யுனைடெட் கிங்டம்ல நம்ம பார்க்குறோம் இல்லையா? யுனைடெட் கிங்டமாக இருந்ததில் ஃபர்ஸ்ட் சவுல் இருக்கிறாரு, அப்புறம் தாவீது, சாலமோன். இதில் சவுல் முற்றிலும் குட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்கிறார். ரைட், கடைசியாக ஒரு அண்ணனுக்கு வாய்ப்பு, அதை தொடர்ந்து ஐயா பொறுப்படுத்திக் கொள்வாங்க. அவ்வளோ பிறகு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இதை எப்படி சொல்லன்னு தெரியல, ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் பேசும்போது கவனித்தேன், அவங்க எல்லாருமே ராஜாக்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நாங்கள் இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது பைபிள் படிக்கும் போது குருவானவர் சொல்லும் போது எங்களுக்கு நல்லா புரிஞ்சுது. இதே மாதிரி தவச காலம் மட்டும் இல்லை, இதே மாதிரி ஒரு பைபிள் ஸ்டடி கிளாஸ் ரெகுலராக வைக்கிற மாதிரி நான் ரிக்வெஸ்ட் பண்ண நினைக்கிறேன். அதை தான் மெயினாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து பிளான் பண்ணுங்கள், பைபிளை பற்றி கொஞ்சம் தானிக்கிறதுக்கு ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி இது மாதிரி ரெகுலராக இருந்தால் நிறைய காரியங்கள் கற்றுக்குவாங்க சபை மக்கள். இதுதான் என்னோட ரிக்வெஸ்ட்.
ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. தேங்க்யூ. ரைட். அண்ணனுடைய அந்த வேண்டும் என்ன சொல்கிறேன்னா, உங்களால் முடியும். ஆஃப் வேலியில் 80 மார்க் எடுத்த பையனால் ஆனுவல் எக்ஸாமில் 70 மார்க் எடுக்க முடியும். 40 நாளும் என்னால் உங்களால் தினமும் ஆலயத்துக்கு வர முடியுதா? மாதத்தில் ஒரு நாள் திருநாள் வருது, அந்த நாளுக்கு வர முடியுமா முடியாதா? சொல்ல மாட்டேங்கிங்களே. முடியுங்க. 40 நாளும் 4 மணிக்கே எழும்பி என்னால் கிளம்பி வர முடியும்னா மாதத்தில் ஒரு நாள். உங்களுக்கு தெரியுமா திருநாட்களுக்கு நம்ம பேராலயத்துக்கு எத்தனை பேர் ஆராதனைக்கு வராங்கன்னு? சபையார் 3, குருவானவர் 3, சபை ஊழியர் 3, 9 பேர். எவ்வளோ பெருமையாக இருக்குல்ல? ஹலோ, நான் எங்கேயோ மூளையில் இருக்கிற சபையை குறித்து பேசலை. நீங்கள் நான் அமர்ந்திருக்கிற பேராலயத்தில் காரியத்தை தான் நான் இப்பவும் சொல்லதான், குறை சொல்லலை. உங்களை உற்சாகப்படுத்த உங்களால் முடியும், நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அவ்வளோ ஏங்க. வெள்ளிக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை தினந்தோறும் 5:30 நமக்கு நற்கரணை வர முடியுமா முடியாதா? முடியுங்க. நம்மளுடைய போதனைகள், ஐயாவுடைய ஆலோசனையின்படி போதனைகள் எல்லாமே நமக்கு மிகுந்த அது ஆசீர்வாதமாக தான் இருக்குது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதிகாலை 5:30 மணிக்கு இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த லெந்து காலம் அது உடைய ஆரம்பமாக இருக்கட்டும். எனக்கு முடியாதுயா, எனக்கு கை வலிக்கும், காலையிலே எழும்ப முடியாது, அதெல்லாம் நமக்கு நாமே சொல்லிக் கொள்ளுகிற சாக்கு போக்கு. நான் அவ்வளோ தூரத்தில் இருக்கேன், நான் பெருமாள்புரத்துல இருந்து வரணும், ஏகாலில் இருந்து வரணும், நான் ரகுமத் நகர்ல இருந்து வரணும், நான் டவுன்ல இருந்து வரணும், அதெல்லாம் நமக்கு நாமே சொல்ற சாக்கு போக்கு. ஏன் இந்த 40 நாள் நம்மளால வர முடியலையா? முடியுங்க. முடியும் நினைச்சா முடியும். நீங்கள்லாம் வருவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். சரியா? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 5:30 நமக்கு ஆராதனை நடக்கு. அதே போல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாயங்காலம் நமக்கு பைபிள் ஸ்டடி நடக்கு. சங்கீத புஸ்தகங்களை குறித்து அருமையா ஐயா நமக்கு தெளிவா விளக்கி சொல்லிட்டு வராங்க. நம்மளால முடியும். நாம தான் ஒரு பார்டரை போட்டுக்கிட்டு லெந்து காலம் மட்டும்தான் போகணும், மற்ற காலம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். தயவு செய்து யாரும் தப்பா நினைக்காதீங்க. உங்களை உற்சாகப்படுத்த தான். உங்களுக்குள்ள இருக்கிற பலன் உங்களுக்கு தெரியல, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை உங்களுக்கு தெரியல. கிதியோன்னு சொன்ன மாதிரி பராக்கிரமசாலியே, அவர் பேரே பராக்கிரமசாலி தான். கிதியோன் என்ற எபிரேய பெயருக்கு மைட்டி வாரியர் தான் அர்த்தம். பராக்கிரமசாலியே அப்படின்னு தான் சொன்னாரு. உங்களையும் நான் சொல்றேன், அதிகாலையில் ஆலயத்துக்கு வருகிறவர்களே உங்களால் ஆலயத்துக்கு வர முடியும். ஆகவே வருகிற நாட்களில் தொடர்ந்து எல்லா ஆராதனைகளும் பங்கு பெறுங்க. நான் சொன்னது குறையா நினைக்க வேண்டாம். உங்களுடைய திறமைகளை உற்சாகப்படுத்துகிறேன். தொடர்ந்து நாங்கள் எல்லா ஆராதனைக்கு வாங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.